வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் வழக்கமாக சோனி தான் சொதப்போம். பட் இப்போதைக்கு சோனி சுற்றி இருக்க மற்றவங்க எல்லாருமே சொதப்புற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவனை பற்றி ரேன் பண்ணலாம் அந்த வாரமே ஓட மாட்டேங்குதுங்க. ஸோ அந்த வகையில் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பைடர்வர்ஸ் அண்ட் அக்ராஸ் ஸ்பைடர்வர்ஸை தொடர்ந்து பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் படம் போன வருஷமே வர வேண்டியது. எஸ், போன வருஷம் மார்ச் மாதம் ஒரிஜினலாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ விச் மீன்ஸ் கதெல்லாம் ரெடியாக இருக்கணும், அனிமேஷனும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்க அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கரெக்டாக? பட் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஸ்ட்ரைக்குங்கிறது நடந்துச்சு. 100 நாட்களுக்கு மேலே அந்த ஸ்ட்ரைக் போன அந்த சமயத்தில் இந்த ஸ்ட்ரைக் ஸ்பைடர்வர்ஸ் 3 மிக பெருசா பாதிச்சுன்னு சொல்லலாம். இந்த கேப்ல தான் ரைட்டிங்கை பெர்ஃபெக்ட் பண்றதாகவும் அதே சமயத்தில் வாய்ஸ் ஓவர் கிக் ஆஃப் பண்றதாகவும் இருந்துச்சு. ஸோ வழக்கமா அனிமேஷன் படங்களுக்கு கடைசி நிமிஷத்துல தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்களாம். அனிமேஷனே முடியாத அந்த சமயத்தில் வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடியாது. ஸ்ட்ரைக்னால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசா டிலே ஆச்சு. 2025 கொடுத்துருவாப்பா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. ஆனா 2024 ரீச் ஆக இந்த படத்தை பத்தின பெருசா எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. 2024 இயர் எண்ட்ல தான் ஒரு குண்டு தூக்கி தலைமையில போட்டாங்க. இந்த படம் இப்போதைக்கு இன்டெஃபினிட்டா டிலே ஆகி இருக்குன்னு, அதாவது டேட்டா கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு டிலேவை தான் இன்டெஃபினிட் டிலேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பைடர்வர்ஸ் 2025 வரப்போறதுல ஸோ ரூமர் படி 2026 வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் சோனி இல்லப்பா இது இன்னும் டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ லேட்டஸ்டாக வச்சு அப்டேட் கொடுத்துருக்கீங்க. அஃபிஷியலாக வரல. நிறைய சோனி இன்சைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த படம் 2027 இல்லைனா ஏர்லி 2028 தான் வருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்டா ஏன் ஏர்லி 2028 we got GTA 6 before Spider-Verse 3ங்கிற மாதிரி தான் மீம் பொண்ணு போல. இவ்வளோ பெரிய ஒரு டிலே நடந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு. முக்கியமாக ஹாலிவுட் ஸ்ட்ரைக் தான் எனக்கு தெரிஞ்சு Spider-Verse 3 மேலே விழுந்த ஒரு மிகப்பெரிய அடியாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த ஸ்ட்ரைக் அப்போ ரைட்டர்ஸும் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஹாலிவுட் டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்ஸை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமாக VFX அண்ட் அனிமேட்டர்ஸ். எங்கள் வேலை ஜாலியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கொய்யால் எங்களை போட்டு புழியிறாங்கடா, கிரன்ச் டைம்லாம் கொடுத்து எங்களை சாவடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அனிமேட்டர்ஸ் இந்த ஸ்பைடர்வர்ஸ் ப்ராஜெக்ட் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. முக்கியமாக ஃபில் அண்ட் லார்ட் மேலே அவங்க தான் இந்த ஸ்பைடர்வர்ஸ் ப்ராஜெக்ட்டை கிக் ஆஃப் பண்ணி ரைட் பண்ண ஆரம்பிச்சது. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸாகவும் இருக்காங்க. அவங்க மேலே கம்ப்ளைண்ட் எழுப்பி சோனிவே போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பைடர்வர்ஸ் 1 ரிலீஸ் ஆகிற சமயத்தில் அதில் ஒர்க் பண்ண 100 அனிமேட்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குவிட் பண்ணிட்டாங்களாம். அண்ட் ஸ்பைடர்வர்ஸ் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட அதிகமான கிரன்ச் டைம்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. வீக்கெண்டே இல்லையாங்க, வாரத்தில் 7 நாளும் வேலை செய்யணும், 11 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. கிரன்ச் டைமை கொடுத்து சாவடிச்சு தான் அந்த படம் வெளியே வந்துச்சு. அந்த படத்தோட குவாலிட்டி இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்டர்ஃபுல்லான ஒரு படம். பட் படத்துக்கு பின்னாடி இருக்க அந்த வழிகளை இவங்க சொல்லிட்டப்பறம் தான் நமக்கே புரிய ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கிளம்பி போக இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கே ஆட்கள் குறைவாக இருக்காங்க. அதனால தான் ஸ்பைடர்மேன் 3ங்கிறது டிலே ஆகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸும் எங்களையுமே போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, நாங்களும் இந்த படத்துலேருந்து விலகிறோம் அப்படின்னு சொல்லி போன வருஷம் ஆல்மோஸ்ட் லைக் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்வர்ஸ் 3லேருந்து பழைய டேரக்டர்ஸ் விலக புது டேரக்டர்ஸை கேஸ் பண்ணியிருந்தாங்க. போன வருஷத்தோட எண்ட்ல தான் ஆக்சுவலா புது டைரக்டர்ஸே இந்த படத்துக்கு கேஸ் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா இந்த படம் எந்த நிலைமையில இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் அனிமேட்டர்ஸ் பிரச்சனை, இன்னொரு பக்கம் டைரக்டர்ஸ் பிரச்சனை. கேஸ்ட் அது உருப்படியா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் வச்சாம்பர் ட்விஸ்ட்ங்கிற மாதிரி இந்த மெயின் மைல்ஸ் மொரால்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்த ஷாமிக் மூரும் அவர் பாட்டுக்கு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிகளை சிக்க ஆரம்பிச்சாரு. அது கொஞ்சம் பர்சனல் கான்ட்ரவர்சியா இருந்தாலும் அதுக்கும் அந்த மற்ற கேஸ்ட் மெம்பர்ஸ்க்கும் நிறையவே சம்மந்தம் இருக்கு. முக்கியமா ஹேலி ஸ்டான்ஃபீல்ட், குவென் ஸ்டேசியா வாய்ஸ் ஓவர் கொடுத்தவங்க. அவங்களுக்கு இப்போ லேட்டஸ்டாக தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு போல. நம்ம ஷாமிக் மூர் சும்மா இல்லாமல் வைத்தறிச்சல சில ட்வீட்ஸ் வந்து போட்டிருக்காரு போல. ஒரு தலையா காதலிச்சிருப்பாரோங்கிற ஒரு டவுட்ல ஏகப்பட்ட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இவரை போட்டு தாக்க ஆரம்பிக்க அதை தடுத்தும் அதை எதிர்த்துமே ஷாமிக் மூர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சியை வளர்க்க ஆரம்பிச்சாரு. ஹோம் கமிங்ல லிசா நடிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களும் இந்த ஆக்டரை போட்டு பொழக்க ஆரம்பிக்க சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபீமேல் ஆக்டர்ஸும் இவர் இருக்கும்போது நாங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விலக ஸ்டார்ட் பண்ணாங்களாம். இப்போ அதுவும் ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இப்போ வரைக்குமே வாய்ஸ் ஓவருங்கிறது சுத்தமாக நடக்கல. நடுவில் இந்த மொத்த ஆக்டருமே ரீகாஸ்ட் பண்ணிட்டு ஜெரோம தான் அடுத்த மெல்ஸா வாய்ஸ் ஓவர் கொடுக்க கூட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரூமர் சுத்திட்டு இருந்துச்சு. அது ரூமர்லாம் கிடையாது, உண்மைதான். பட் அது ரீகாஸ்டிங் கிடையாதுங்க. போன படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, 2 மெயில்ஸை காமிச்சிருப்பாங்க. ஒரு மெயில்ஸ் நம்ம ஊர் மெயில்ஸ், அவருக்கு தான் ஷாமிக் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு. மெயில்ஸ் ஜி மொராலிஸ் இருக்கார்ல, ப்ரௌலர் மெயில்ஸ், அவருக்கு ஜெரோம் அப்பவே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தார் தான். இப்போதைக்கு அதை தான் கண்டினியூ பண்ண போறாங்க. அவர் இப்போ லேட்டஸ்டான அந்த ஒரு இன்டர்வியூல நான் இது வரைக்கும் வாய்ஸ் ஓவரிங்கே ஸ்டார்ட் பண்ணலப்பா, இதுக்கப்புறம் தான் எப்பன்னு சொல்லுவாங்க, பாசிபிள் இந்த வருஷத்தோட கடைசியில தான் வாய்ஸ் ஓவர் நடக்கும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டுமே கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் ஸ்பைடர்வர்ஸ் 3 எதிர்பார்த்துறாதீங்க, வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் அனிமேஷன் பிரச்சனை, இன்னொரு பக்கம் வாய்ஸ் ஓவர் ஆக்டிங் பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஃபில் அண்ட் லார்ட் வேற வந்து பார்த்தீங்கன்னா புது டேரக்டர்ஸை கேஸ் பண்ணி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கதையை மாற்றி வேற எழுதணும். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்க அந்த காரணத்தினால ஸ்பைடர்வர்ஸ் 3 இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய பாதாள சுரகத்துக்குள்ள மாட்டியிருக்கு. யார் வெளில இருக்க போறாங்க தெரியல. அண்ட் ஸ்கிரிப்ட்லேயுமே பல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. 2024 வர வேண்டிய படமா இருக்கும்போது ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ஃபினிஷ் ஆகி இருக்கும்னா நீங்க நினைப்பீங்க. பட் சோனி வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே இந்த ஸ்பைடர்வர்ஸ் ப்ராஜெக்ட்டை ஸ்பைடர்வர்ஸ் 2 and 3 பிரிச்சிருங்க, ஒரே கதையை சொல்லாம 2 பதியா பிரிச்சு இது ஒரு ட்ரைலேஜா கொடுங்கன்னு சொல்லி தான் இப்போதைக்கு ஸ்பைடர்வர்ஸ் 3 பிளான் ஆகியிருக்கு. ஒரிஜினலாக பார்க்கும்போது ஸ்பைடர்வர்ஸ் 1 and 2 தான் வர வேண்டியது. பட் ஸ்பைடர்வர்ஸ் 1க்கு ஓவர்வெல்மிங்கான சப்போர்ட் கிடைச்சது. அதனாலேயே 2 பிரிச்சாங்களோங்கிற டவுட் எனக்கு வர ஆரம்பிச்சது. பட் இருந்தாலும் ஸ்பைடர்வர்ஸ் 2 சோலோ படமாகவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவும்
அதுவும் ஒரு அமேசிங்கான படம் தான், அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஸோ ஸ்பைடர்வர்ஸ் 3யும் அவங்க பிளான் பண்ணி எழுதுனாங்களான்னு தெரியல, பட் ஒரிஜினலாக 2 படம் தான் வர வேண்டியது. இப்போதைக்கு ஸ்பைடர்வர்ஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கப்பட்டு இதை ஒரு கன்க்ளூஷன் பார்ட்டை தான் கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா. பட் நிறைய இன்சைடர்ஸ் இந்த பார்ட் 3யுமே இன்னும் 2ஆக பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமரை கிளப்பி விட்றாங்க. பட் இந்த லார்ட் அண்ட் மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி ஸ்பைடர்வர்ஸ் 3 தான் கடைசி படங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கன்க்ளூஷனாக தான் அமைய போகுது. பட் எப்படி கன்க்ளூட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஸ்பைடர்வர்ஸ் 2ல நிறைய ஓப்பன் எண்டிங் இருந்துச்சு. அண்ட் கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சதை விட மிக பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆச்சு. யோசிச்சு பாருங்க, கேனான் ஈவெண்ட் சொல்லி ஒரு புது விஷயத்தை இறக்கி விட்டுருக்காங்க. அந்த ஒரு கேனான் ஈவெண்ட்டே இப்போதைக்கு நம்ம மைல்ஸ் உடைக்கணும். அதாவது மல்டிவர்சல் லெவலில் இருக்க ஒரு காமனான விஷயத்தை மைல்ஸ் தன்னுடைய யூனிவர்ஸில் நடக்க விடாமல் உடைக்கணும். தன்னுடைய யூனிவர்ஸை அடிக்க வர ஸ்பாட் கிட்டேருந்து அவருடைய அப்பாவை காப்பாற்றணும். அதுதான் பிளானே இப்போதைக்கு. அதுதான் பேசிக் ஒன் லைனரே. இந்த பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்ல எப்படி மைல்ஸ் அவருடைய அப்பாவை காப்பாற்ற போறாரு. ஒன்று யூனிவர்ஸை காப்பாற்றுறதுக்காக அவர் அப்பாவை கொல்லணும், அது கேனன் ஈவெண்ட்டை நடத்த வைக்கிற மாதிரி தான். ஸோ அதை எடுத்து எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. கேனன் ஈவெண்ட் இஸ் யூனிவர்சல் லாங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட் அதுவே அவங்க அப்பாவையும் காப்பாற்றி யூனிவர்ஸை காப்பாற்றுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைக்கப்படணும்னா அதில் நம்ம மைல்ஸ் சாகிற மாதிரி கதை போகணும். ஏன்னா இவர் ஸ்பைடர்மேனா இருக்கிறனால தான் அவர் அப்பா சாக போறாரு. யாராவது ஒருத்தங்க செத்து தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னங்கிற ஒரு விஷயத்தை ஸ்பைடர்மேனுக்கு புரிய வைப்பாங்க. ஸோ ஒன்று மைல்ஸ் சாகணும், இல்லைனா அவங்க அப்பா சாகணும். இது ரெண்டுமே நடக்காம கேனன் ஈவெண்ட்டை உடைக்க முடியாத சமயத்தில் இந்த எண்டிங்கே கிட்டத்தட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டியிருக்க மாட்டாங்க ஃபீல் ஆகுது. ஏன்னா சோனியோட பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மைல்ஸ் அப்படியே டேட்டா லைவ் ஆக்ஷன் கூட்டு வரது தான். ஏன்னா காமிக்லேயுமே அதான் நடந்திருக்கும். சீக்ரெட் டாஸ் முடியும் போது மாலிக்யூல் மேனுக்கு நம்ம மைல்ஸ் மட்டும் தான் போய் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அதனால ஹாப்பி அடைஞ்ச நம்ம மாலிக்யூல் மேன் மைல்ஸ் 1610 இருக்க மைல்ஸை 616க்கு அதே மெமரிஸை கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாரு. ஸோ 2 யூனிவர்ஸுக்குள்ள இந்த பக்கம் மைல்ஸ் வந்து பார்த்தா மாற்றப்பட்டிருப்பாரு. நம்ம மெயின் யூனிவர்ஸுக்குலாம் மைல்ஸ் வந்தது இப்படி தான். அண்ட் சோனியுமே இந்த மைல்ஸை தான் நம்ம லைவ் ஆக்ஷனுக்கு கொண்டு வரதுக்காகவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஏன்னா இப்போதைக்கு ஃபேன்ஸ் மத்தியில் அவர் மிக பெருசாக ஃபேமஸ் ஆயிட்டாரு. இவர் அப்படியே லைவ் ஆக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்ங்கிற டைட்டிலும் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். ஏன்னா அனிமேஷன்ல இருந்து இப்போதைக்கு லைவ் ஆக்ஷன் அந்த ஸ்பைடர்வர்ஸை தாண்டி இப்போதைக்கு மைல்ஸ் வந்துட்டாருங்கிறத அந்த டைட்டில் ரெஃபரன்ஸ் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு ஃபேமஸான ஸ்பைடர்மேனை லைவ் ஆக்ஷன் கூட்டிட்டு வந்த மாதிரி ஆச்சு. லைவ் ஆக்ஷன் அதிகமாக காசு சம்பாதிச்ச மாதிரி ஆச்சு. ஒரே கல்லில் 4-5 மாங்க அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சோனி. அண்ட் அவங்க நினைச்ச மாதிரி இப்போதைக்கு ஸ்பைடர்வர்ஸ் 3க்கான ஹைப்பும் அதிகமாக தான் இருக்கு. அவங்க நினைச்சது போலவே இப்போதைக்கு ஸ்பைடர்மேனை மைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக லைவ் ஆக்ஷன் கூட்டு வரலாம். பட் ரைட்டிங் எப்படி முடிய போகுதுங்கிறதான் கேள்விக்குறியா இருக்கு. கேனன் ஈவெண்ட்டை எப்படி தடுக்க போறீங்க? ஆல்ரெடி எழுதின ஸ்கிரிப்ட்ல பல மாற்றங்கள் நடந்திருக்குங்கிறது இப்போதைக்கு தெளிவாகவே புரியுது. வாய்ஸ் ஓவரிங்கே நடக்காத அந்த சமயத்தில் இந்த படம் நாம நினைச்சதை விட இன்னும் பல மடங்கு டிலே ஆகலாம். ஆல்சோ சூரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டாக ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸை பார்த்துறாங்க. இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் வில்லன்களை பேஸ் பண்ணி நாங்கள் படங்கள் கொடுக்க போகிறதில்ல, ஸ்பைடர்மேன் மேலே தான் ஃபோக்கஸே போட போகிறோங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஸ்பைடர்வர்ஸ் வேரியன்ஸ் இருக்காங்களே அவங்க மேலேயும் அதிகமான ஃபோக்கஸ் போட போகிறோம். ஸோ அடுத்து வரப்போகிற படங்களில் நீங்கள் நிறைய ஸ்பைடர்மேன் வேரியன்ஸை பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த வருஷமே அமேசானில் நம்ம ஸ்பைடர்மேன் நாயர் சீரிஸாக பார்த்துருவோம் நம்புறேன். ஏன்னா அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் ஹால்ட் ஆகி இருக்கதா கேள்விப்பட்டேன். பட் ஒரு 2-3 மாசத்துல அந்த ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா அழகாக நம்ம இந்த வருஷத்தோட எண்ட்லேயே ஸ்பைடர்மேன் நாயர் சீரிஸாக பார்த்துடலாம். அதை தொடர்ந்து சில்க் சீரிஸ் எடுத்துட்டு இருந்தாங்க, கேன்சல் ஆச்சான்னு தெரியல. ஸ்பைடர்மேன் 4 வரப்போகுது. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆப்வியஸாக ஸ்பைடர்வர்ஸ் படத்தையும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் 4க்கு அப்புறம் தான் ஸ்பைடர்வர்ஸ் வரும்னு நம்ம எதிர்பார்த்தா 2027 தாங்க. அப்போதைக்கு தான் ஆப்வியஸாக அந்த சீக்ரெட் வாஸும் நடக்கும். ஸோ காமிக்கில் இருக்க அந்த ஸ்டோரியை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டைம்ல எனக்குள்ள சீக்ரெட் வாஸ் அண்ட் ஸ்பைடர்வர்ஸை அழகாகவே ஜெல் பண்ணலாம். அண்ட் 2027 பெரிய படங்கள் எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். 2026 அண்ட் 2025 ரெண்டுமே ஜாம் பேக்டாக இருக்குது. ஏதாவது ஒரு பெரிய படம் வந்தாலும் 10ஓட 11 மாறிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஸ்பைடர்வர்ஸுக்குன்னு ஒரு ஸ்பாட்லைட் வேணும்னா 2027 இஸ் த பர்ஃபெக்ட் ஆப்ஷன். அண்ட் சீக்ரெட் வாஸும் வருது. சப்போஸ் லைவ் ஆக்ஷன் மாற்றம் நடந்துச்சுன்னா சீக்ரெட் வாஸோட அந்த ஹைப்பையே அழகாக கேரி பண்ணிட்டு போகலாம் நம்ம சோனி. கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்களான்னு தெரியல, பட் இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் சோனி சீக்ரெட் வாஸ் கூட லிங்க் பண்ணுறது. என்ன கேட்டிங்கன்னா அனிமேஷன் ப்ராடக்ட் இப்படியும் ஒரு 5 வருஷம் ஆகும் ஒரு படமாக மாறதுக்கு. அந்த 5 வருஷம் கேப்புங்கிறது இப்போதைக்கு அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரிஜினலாக எடுத்ததை விட இப்போதைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அனிமேட் பண்ணி பர்ஃபெக்டான ஒரு படத்தை கொடுத்தாங்கன்னா யாருங்க வேணாம்னு சொல்ல போகிறா? அதுவும் ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்க வேண்டிய ஒரு படம். ஸோ அதை கிதப்பி விட்டுறாதீங்கடா. 2027 தான் என் டார்கெட்டு. அதுக்கு மேலே டிலே ஆச்சுன்னா காப்பாற்ற யாரும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் எப்போ வந்தால் நல்லாயிருக்கும்? எத்தனை ஸ்பைடர்வர்ஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்க? உங்களை தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்காம வைக்கலாம். காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டேன்.